அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மகாபாரத போர் நடக்கக்கூடிய விஷயம் திருநெல்வேலி அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் திருப்பூர், ஈரோடு எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு பங்கீடுகள் இருக்குது. அது ஒரு ஆராய்ச்சி நூலாக நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஆசிரியர் எனக்கு கொடுத்தாரு. அந்த புத்தகத்தில் நிறைய நம்ம படித்தோம். அப்போ எல்லாமே இங்கே நடந்த நிகழ்வு தான். நம்ம பிறந்த பூமியில் நடந்த நிகழ்வு தான் நம்மளுடைய ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் எல்லாமே இங்கே நடந்த விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த விஷயத்தில் இப்போ மக்கள் ரொம்ப டெப்த்தாக ஒவ்வொரு விஷயம் ஆராய்ச்சி தன்மையாக புரியறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அறிவு இருக்கணும். அந்த அறிவை உள்வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அறிவு வேணும். அது முயற்சிங்கிற ஒரு விஷயம் செய்யறது இல்லை அப்படி கூட சொல்லலாம். அவசர உலகம், அவசரமாக சொல்லணும், அவசரமாக பரிகாரம் பண்ணணும், அவசரமாக எல்லாமே சக்ஸஸ் அடைஞ்சுக்கணும், அவசரமாக எல்லா விஷயமும் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இதுதான் நோக்கம். அப்போ என்னென்னா அத்தனை விஷயங்கள் தேடல்கள் நிறைய இருக்குது. இது பேராசை அப்படிங்கிற விஷயமாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆசை உண்டு, ஆனால் அதை ஆணித்தரமாக சொல்லலாம். அப்போ எப்படின்னா அதில் இவர் சொல்லும்போது ஒரு நினைவு எனக்கு. இப்போ நம்ம அலுவலகத்துக்கு வரும்போது நம்ம அந்த சுக்கரன் பிரச்சனையாக இருக்குது, சுக்கரன் பாவகிரக தொடர்புகளாக இருக்குது, அல்லது சுக்கரன் நீசமாக இருக்குது, அல்லது சுக்கரனுடைய அமைப்பு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு, திருமணம் ஆகலை, அல்லது நிறைய வருமானமோ வீடோ அமையல அப்படிங்கிற இதுக்கெல்லாம் நம்ம குரு சுக்கரனை எடுத்து நம்ம பார்ப்போம் சுபகிரகத்தில். அப்போ அந்த சுக்கரனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, அல்லது சுக்கர மகாதேச அவங்களுக்கு வேலை செய்யலை, பாதகாதிபதி மீன லக்னத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதகாதிபதியாக வரக்கூடிய அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி இந்த மாதிரி தொடர்பில் வந்துடும். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கரனை வலிமைப்படுத்துறதுக்கு, திருமணம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பூர் மாவட்டத்தில் பெரியபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுக்கர பிரீத்தி, சுக்கரனுக்காக ஈஸ்வரன் பட்டம் பெற்று சுக்ரீஸ்வரராக அங்கே இருக்கிறாரு. இப்போ நிறைய நம்ம இப்போ நிகழ்ச்சி கருத்தரங்களை பேசும்போது கேட்கும் போதே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம், தமிழ்நாட்டில் சுக்கரனுக்கான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன சயன படுக்கையில் இருக்கக்கூடிய பெருமாள் எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத அழகாக அவர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ அவர் யாருன்னா ஸ்ரீரங்கத்தில் நம்ம சொல்கிறோம். அங்கே ஈஸ்வரன் சுக்கரனுடைய அமைப்பில் இருக்கிறது, சுக்கரனுடைய பேர் பெற்றது, தாயாருடைய தனி சன்னதி அங்கே சிறப்பாக தனி சன்னதியாக இருந்தாலும் அவருக்கு அங்கே சுக்கரன்கிற அமைப்பு ஏன் வந்தது அப்படின்னா, இந்த மகாபாரத போர் நடக்க முடியும். இன்னும் அதில் சிமெண்ட்டோ இதெல்லாம் கிடையாதுங்க. கருங்கல்லையே ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிரசித்த பெற்ற ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம். அதில் பத்ரகாளி, அதாவது காளீஸ்வரபமாக ஒரு தெய்வம் தனியாக அங்கே இருக்கு. அவர் சூரியன் சந்திரன் ரெண்டு இருக்கணும், அங்கே சந்திரன் மட்டும் இருப்பாங்க. இப்போ இருக்கிற கோயில கொஞ்சம் ஆகம விதிப்படி பெரிய இப்போ தஞ்சாவூர்ல எல்லாம் கூட சூரியன் சந்திரன் தனி தனி சன்னதி சிவனை பார்த்து இருக்கும், அங்கே இருக்காது. அப்போ அந்த போர் படை வீரர்கள் ஆதி காலத்தில் அவங்க சூரியன் சந்திரன் வைக்கக்கூடிய அமைப்புலாம் தெரியலையோ, அல்லது அந்த அமைப்பு இல்லாமையே அந்த ஸ்தலத்தை கட்டியிருக்காங்க. அந்த காளியும் பார்த்தீங்கன்னா நேர் கோட்டில் இப்போ நந்தி இருப்பாங்க, அடுத்தது தனி சன்னதியாக சந்திரபங்கனுக்கு ஒரு தனி சன்னதியாக இருக்கும். அது சுவாமிக்கு நேர் கோட்டில் பத்திரகாளி கிழக்க பார்த்துருப்பாங்க. இல்லை, நான் சொல்கிறது இங்கே பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீஸ்வரர் கோயில் சிவன் ஆலயத்தில் சொல்கிறேன். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே கேட்டேன், அங்கே இருக்கிற ஐயர்லாம் சொன்னாங்க என்னென்னா, அந்த போர் வீரர்கள் படைகள் இங்கே பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இந்த சுக்ரீஸ்வரரில் நம்ம ஜெயிக்கணும், நம்ம மனைவியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கலத்தர பாவகத்தை அங்கே, அதே போல் அவங்களுடைய வருமானமோ அவங்களுடைய இதோ குறையாம இருக்குமா, அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தையும் கூட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த காளிகிட்ட தான் வச்சு உத்தரவு வாங்கிக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு இது விஷயமா அந்த படையை கலப்புவாங்களாம். 4 நட்சத்திரம் ஓரையெல்லாம் வச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடிய அங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நல்ல தொழில் பார்த்தீங்கன்னா துணி சம்மந்தமான விஷயங்கள். அப்போ அந்த சுக்கரனுங்கிறது ஆடை தான். அப்போ எக்ஸ்போர்ட்டு நம்ம வெளியில் கொண்டு போகிற வெளிநாடு தொடர்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வச்சு வழிபாடு எடுத்துகிட்டு பெரிய பெரிய பிரபலியமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் கூட இன்னும் ஆகம விதிப்படி அபிஷேக ஆராதனை எல்லாமே செய்யறாங்க. நம்ம திருமணம் ஆகலையா, அந்த சுக்ரீஸ்வரர்
சனீஸ்வரருக்கு 6 தீபம் போடுங்க. 6 நெய் விளக்கோ அல்லது தீபம் கண்டிப்பாக போடுங்க. சுவாமிக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுங்க. அங்கே வந்து நவகிரக ஸ்தலமெல்லாம் கிடையாதுங்க. அதில் குபேர லிங்கம் இது மாதிரி 6 லிங்கம் தனித்தனியாக இருக்குது. ரொம்ப விசேஷமான கோயில். அதே போல் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க 2 முழம். சந்திரனோட ஆக்டிவேட்டில் இது கொண்டு போங்க. இது மாதிரிலாம் நம்ம அங்கே சொல்கிறோம். அபிஷேகத்துக்கு வந்து அவர் பிரியர். அதனால் சிவனுக்கு வந்து பன்னீர், தேன், அதே போல் விபூதி வாங்கி கொண்டுட்டு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அப்போ அந்த சுக்கரன் கலத்தர பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வருமானம், இப்போ நான் துணி கடை வச்சுருக்கேன், கிளாத் சென்டர் வச்சுருக்கேன், சரியான வருமானம் இல்லை அப்படிங்கிற வரையும் நம்ம அங்கே போக சொல்கிறது. நிறைய வந்து இப்போ அந்த காடா துணியெல்லாம் இப்போ ரொம்ப பிரேக் ஆகி எல்லாம் நிற்கிதுங்க. கொரோனா பீரியட்லேருந்தே ரொம்ப சரிவாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி கைத்தறி விஷயங்கள்லாம் வந்து சென்னிமலை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஜாதகம் பார்க்கும்போது அந்த கோயிலை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அப்போ மகாபாரத போருக்கு வந்து அந்த கோயிலுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது. அதில் ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்கறது. ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த காளியம்மன் வந்து மாகாளி வந்து ரொம்ப விசேஷமாக அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நம்ம வீட்டில் பூமி சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பங்காளி சண்டை, ஒரு சின்ன வாய்க்கா தகராறு கூட பெரிய விஷயத்தில் கொண்டு போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டுறாங்க. இப்போ போன வாரம் ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது கேட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக எங்கள் மருமகன் இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க, ஆனால் மகளுக்கு வந்துடும், பேத்தி இருக்காங்க, அவங்க மாமியார் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட பொண்ணுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவங்க பையனோட சொத்து இது. எப்படி ஆட்டோமேட்டிக்காக அவர் தவறினதுக்கப்புறம் வாரிசுக்கும் மனைவிக்கு தான் வரும். அவங்க இல்லாத பட்சத்தில் தாய்க்கு போகணும். தாய்க்குன்னு அதில் பேர் எழுதியிருக்கணும். ஸோ நான் வந்து அதெல்லாம் இல்லைங்க மேடம், எனக்கு இல்லைங்கம்மா, உங்களோட ஜாதகத்தில் அது காட்டுது, உங்கள் சம்மந்தி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு 15 நாளில் வந்து அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க திண்டுக்கல்ங்க. அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஏன் அப்படின்னா அந்த கிரகத்துடைய அமைப்பு அவங்க பேத்தி ஜாதகம் திருமணத்துக்காக வந்து பார்த்தாங்க. அப்போ வந்து சொல்கிறோம் நம்ம. அப்போ அப்பாவளி சொத்துல அப்பாவோ அல்லது பாட்டியோ பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அப்படின்னு மகளும் அம்மாவும் சேர்ந்து கேஸ் போட்டாச்சு. அது செல்லுதோ அதுக்கப்புறம் வேற அது விஷயம். ஆனால் முறைப்படி இவங்களுக்கு வந்துடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சார் சொன்ன மாதிரி கிரகங்களுடைய அடிப்படையில் இப்போ இந்த ஆடி மாதம் வருதுன்னா எதனால் வருது, எப்படி வந்து சுழற்சியில் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஐதீகமாக நமக்கு நடக்குது அப்படிங்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரபஞ்சம் வந்து இப்போ மழை வரக்கூடிய இப்போ வெயில் அதிகமாகிருச்சு, எல்லாமே இப்போ இந்த பராபவ ஆண்டில் பல பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படின்னு நிறைய நம்ம மீடியாவில் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறது, பாம்பு பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம், திருக்கணிதம், வாசன், அதே போல் வந்து வாக்கிய பஞ்சாங்கம், சில மாற்றங்கள் பஞ்சாங்கத்துக்குள்ளாரையே நமக்கு வந்து அந்த துல்லியமாக கணக்கீடு எடுக்கும்போது வருது அப்படிங்கிறதையும் அழகாக சுட்டி காட்டினதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் எப்படின்னா ஆராய்ச்சி தன்மையாக நம்ம ஒவ்வொரு பாகை முறையிலையும் ஒவ்வொரு அந்த பாதம் நிமித்தம்லையும் எப்படி கொண்டு போகணுங்கிறத நம்ம வாழ்நாள் முழுவதுமே நம்ம இதை கற்றுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த 3 பேர் லீடிங்கில் நிற்கிறாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய அனுபவத்தில் இப்போ ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு 10 வருஷம் மேலே நம்ம ஆஃபீஸ் வச்சு பார்க்குறோம். எப்படியா இருந்தாலும் நம்ம ஜாதகம் அந்த கிரக கட்ட பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த 3 பேரோட தான் கொடுங்க, தலைவர்களோட தான் யார் ஜெயிப்பாங்க. இப்போ முன்னணியாக வரக்கூடிய சார் வணக்கம், வந்து முன்னணியாக வரக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு நம்ம ஓப்பனாக அந்த கிரகம் அந்த ஜெயிக்கக்கூடிய நாள் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை 3 இதுவுமே நான் நெட்டில் எடுத்து வச்சு இந்த 5 ஜாதகம் தான் பார்த்தேன். கண்டிப்பாக 100 110க்கு மேலே வரும்னு ஆணித்தரமாக சொல்லிட்டு வந்தேன். இது வந்து நம்ம பொய் சொல்றதுக்கான விஷயமே இல்லை. அப்போ எங்கே வந்து அவங்களுடைய ராசி, அவங்களுடைய தசாபுத்தி, அவங்களுடைய கணக்கீடுல பார்க்கும்போது இவருக்கு தான் மெஜாரிட்டியாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் வந்துச்சு. அதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருமே சமம் தான். அந்த இடத்துல கிரகத்தை மட்டும்தான் நமக்கு உள்வாங்கிக்க போகிறோம். அப்படி சொன்னக்கூடிய விஷயம் இன்னைக்கு இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை அளவில் கூட பேசுவாங்க. இப்போ எப்படி ஒவ்வொரு மாதமும் எப்படி அந்த வந்து மாற்றங்கள் எது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்லாம் கூட கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஐயா சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்வாங்கிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, நிறைய நூல்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. அப்படி இப்படி மேலோட்டமாக பரிகாரம் கிரகம் இது மாதிரி பாவகமாக நம்ம வந்து கேட்கறதுன்னா சாதாரண மக்கள் கேட்டுக்கிறாங்க எனக்கு. ஏன்னா அதில் வந்து நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் நான் ஃப்ராங்காக இப்போ சொல்கிறேன். இப்போ கருத்தரங்க
மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இப்போ பிரபலியமாக இருக்குது, நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ கரூர் ஆன்லைன் ஸ்டோர். ஸோ இப்படி வரும்போது நிறைய வியூவர்ஸ் வராங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை? ஆடி மாதம் முடிஞ்சோன்னே ஆவணியில் எனக்கு கல்யாணம் ஆகுமா, ஆடி போய் ஆகவனி வரட்டும், என்ன நடக்கும், என் பையனுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு தான் நமக்கு ஆடி 18க்கு அப்புறம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த போர்க்களங்கிற பீரியடு முடிஞ்சிரும். இனிமேல் நம்ம சுப காரியம்லாம் நடத்தக்கூடிய அமைப்பில் வந்துடும். அப்போ அந்த மாதிரியே சொல்லி 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 நம்மளையே நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ அந்தந்த மாதத்துக்கான தேடுதல் மட்டும்தான் கிரகத்துடைய அமைப்போ, என்னென்ன நாள் நட்சத்திரம் கோள் நல்லா இருக்குதோ அதை மட்டும் எடுத்து இந்த பணி பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ எளிய பரிகாரம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம போய் தூங்க போகிறோம். அப்போ தூங்கும் பொழுது அமைதியாக அந்த இரவு நேரம் தூங்கும் பொழுது ஒரு ஜலத்தை, ஒரு சொம்பு தண்ணி டம்ளர் வச்சு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறது வலியுறுத்தி இப்போலாம் சொல்லக்கூடிய முதல்ல ஆக்சுவலாக எல்லாருமே செய்வோம். ஆனால் இப்போ நிறைய பேர் செய்யறது, குழந்தைங்களுக்கெல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அப்போ நம்மளுடைய மைண்டு என்னன்னா இரவு பகல் 2 தான். அப்போ சூரியனும் சந்திரனும் நேராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்ச கிரகம். அப்போ அது என்னன்னா அது உள்வாங்கி நம்ம பிரபஞ்சத்தோட நம்மளுடைய ஆத்மாவோட பேசக்கூடிய அமைப்பு. இப்போ அதை ஆராய்ச்சி மூலிமா வேற மாதிரி ஐயா சொல்லுவார். நம்மளுடைய கண்ணட்டத்தை இது எளிமையாக சொல்கிறோம். அப்போ அந்த அமைதியான ஆழ்மனத்தோட நம்ம தூங்கும் பொழுது இப்போ என்னன்னா நம்மளுடைய இது அந்த இயக்கம் மனம் தூங்கும் பொழுதும் ஒரு சிந்தனையில தான் போயிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தோட ஈடுபாட்டில் தான் அந்த உயிர் தத்துவம் போயிட்டு இருக்கு. அது அமைதி அடையும். அதுல இருக்கிற கிரக தோஷங்கள் அந்த தூங்கும் போது ஆழ்நிலை தியானத்துல இருக்கும் போது கூட பேசுறதுக்கு தான் அந்த ஜலத்தை வைக்க சொல்றது. எல்லாம் முன்னோர்கள் சும்மா சொல்றது கிடையாது. அப்ப அது காலையில நம்ம குடிக்கிறோமோ நமக்கு அது எதுக்கு அப்படின்னா சந்திரனை ஆக்டிவேட் பண்றதுக்கும் சுக்கரனை நமக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த சொம்பு தண்ணி வச்சு அல்லது வாட்டர் பாட்டில் வச்சு தூங்குங்க. விடிஞ்ச உடனே அதை என்ன செய்யணும், மரம் செடி வளரக்கூடிய மரங்கள் இது மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் அதை ஊத்திடுறது நமக்கு நல்லது. அப்ப குறிப்பாக இந்த தொட்டாசினிங்கி, துளசி இந்த மாதிரி செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது அந்த தண்ணியை ஊத்தும் போது நமக்கு தோஷ நிவர்த்தியா கொடுக்குது. அடிக்கடி நம்ம பசுவுக்கு கொடுங்க அப்படின்னு என்னத்துக்கு சொல்றோம்? அந்த பசு அப்படிங்கிறது முன்னோர்களுடைய தொடர்புல வர்றது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பசு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்தது அஷ்டலட்சுமியும் அங்க இருக்குது, வாசம் செய்யறாருங்க. அப்புறம் விஷ்ணு, சிவன், பிரம்மா மும்மூர்த்திங்க அங்க வாசம் செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம சொன்னா கூட அடிக்கடி நம்ம பசுவிற்கு வாழைப்பழங்கிறது நம்மளுடைய சந்ததியை சொல்லக்கூடிய ஒரு விருஷத்துல ஒண்ணுங்க. அப்ப அந்த வாழைப்பழத்தை கற்கண்டு பொங்கல் அந்த மாதிரி சுக்கரனுடைய ஆதிக்கத்தோட நம்ம கொடுக்கும் போது நம்மளுடைய சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் அங்க கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரிஷபத்துல சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அப்ப ரிஷப வாகனமா நம்ம என்ன சொல்றோம், பசுவை தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. இந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொருத்தரும் எதனால ஏன் சொல்றாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப பசுவுக்கு நம்ம என்ன செய்யலாம், அகத்திக்கீரை இதெல்லாம் இந்த கீரை, தவிடு இதெல்லாம் கொடுக்கறது நம்ம அந்த அமாவாசை பௌர்ணமி அல்லது சனிக்கிழமை கொடுக்கறதும், சாதாரணமா நம்மளுடைய சந்திரனுங்கிறது என்ன, நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்றது, நம்மளுடைய நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான அமைப்பு கண்டிப்பாக நம்மளுடைய சந்திரன் நம்மளுடைய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் எளிய பரிகாரம் தான். இப்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு புரியக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க. அப்பதான் நமக்கு நிறைய போன் கால்ஸ் வர்றது எதுக்குங்க, ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் டெப்தா சொல்லலாம். அவங்களோட தசாபுத்தி இப்படி இருக்குங்கம்மா, உங்க சந்ததிகளுக்கு இப்படி இருக்கு, உங்க மாமியாருக்கு இப்படி இருக்கு, நாத்தனாருக்கு இப்படி இருக்கு, உங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகும், உங்க தம்பி பிள்ளைக்கு கல்யாணம், எல்லாமே நம்ம டெப்தா சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறது இந்த பரிகாரம் சொல்லும் பொழுது கொஞ்சம் ரீச் ஆகுதுங்க எல்லாத்துக்கும். அதனாலதான் இதை நம்ம இந்த மாதிரி சேனல்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கருத்தரங்கங்கள் ஒவ்வொருத்தவங்களோட அனுபவம். இப்போ ஒவ்வொரு மாசமும் 4-5 கருத்தரங்கமா போயிடணும். ஏன்னா வாரம் ஒரு 15-20 ஜாதகம் பார்த்தோம்னா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம புலப்படுது. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் அனுபவமா நம்ம சக்சஸ கொடுக்குது. அதை எடுத்து சொல்லும் போதுதான் அவங்க புரிஞ்சு, இப்ப என்னதான் நான் சொன்னாலும் சரிங்க, 1.5 மாசத்துல எல்லா ஜோதிடருக்கும் ஒரு கௌரவம் வந்துருச்சு. சரிங்களா? அது நான் ஒரு 3வது மேடையில பேசுறேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கெத்து வந்துருச்சு, காலரை தூக்கி விட்டுட்டு நடங்கப்பாங்கிற மாதிரி வந்ததுக்கு காரணமே நம்மள அரசாளக்கூடிய அமைப்புல ஒரு ஜோதிடர் இன்னும் ஒரு நிமிஷமும் அந்த ஆட்சி பீடத்துல உட்காரும் பொழுது கூட 11-17க்கு அழகா உட்காரும் போது கூட அந்த நிமிஷத்தை ஓரையெல்லாம் எடுத்து உட்கார்ந்தாங்க. அப்ப எல்லாமே இதை வெளிப்படையா நமக்கு எல்லாம் தெரியுது.
சரிங்களா? ஒரு திலகமிட்டுறதுலேருந்து அவர் ட்ரெஸ் கோடுலேருந்து எல்லாமே இன்னைக்கு அரசியலில் வந்து நம்மளாட்ட இருக்கக்கூடிய ஜோதிடருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல தான் மீடியாவில் ஒருத்தர் தவறினாரு, ஜோதிடரை வந்து ரொம்ப வந்து ஒழுங்கினமாக பேசினதற்கும் தண்டனையே இதே மீடியாவில் நம்ம, ஏன்னா அந்த ராகு வந்து வெளிச்சம் போட்டு சந்திரன் ராகுவை காட்டி கொடுத்துரும், அந்த உடனே கொடுத்துரும் பிரதிபிம்பமா. ஸோ இதெல்லாம் நம்ம அனுபவமா அப்போ வந்து நம்ம வந்து கொண்டு போகக்கூடிய இனி ஒற்றுமையாக இருக்கிறது, நிறைய விஷயங்களை சொல்றது, ஒவ்வொருத்தரும் உள்வாங்கக்கூடிய அமைப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டாவே அடுத்தவங்களுக்கு கொண்டு இந்த இந்த மாதிரி மீடியாவில் பேசி தான் இன்னைக்கு ஒரு நம்ம அமைச்சர் அவங்களுடைய ஒரு கூட இருக்கக்கூடிய இப்போ ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க பிஏ, அதில் வந்துட்டு தான் நமக்கு ஒரு பிஏ தான் நம்ம ரெஃபர் பண்ணி இன்னைக்கு வந்து அமைச்சரெல்லாம் சந்திக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஒரு உயர்வான இடத்துக்கு கடவுள் கொண்டு போயிருக்காரு, அவ்வளவுதான் சொல்றோம். நம்மளுடைய வாக்கு பலிதம் கொண்டு போயிருக்கு, இதையும் நம்ம சொல்லலாம். அப்ப வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த மாசம் எனக்கு அப்பாயின்மெண்ட். அங்கே போயிட்டு எனக்கு ஆசை, என்ன ஆசைன்னா நம்ம அந்த ஜோதிட இதில் ஒரு நலவாரி மையம், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், இது வந்து அரசு மூலியமா நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நான் அழகாக டைப் அடித்து எனக்கு 2 பேரை போகும்போது அவசரத்தில் எல்லாருமே என்ன சுயநலமாக யோசிப்போம், எனக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் ஒரு அங்கீகாரமாக வாங்கி கொடுங்க, உங்களோட அரசவை பேரவையில் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆஸ்தான ஜோதிடராக போட்டு கொடுங்க, அதெல்லாம் கேட்கலாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் கொடுக்கலான்ட்டு ஒரு 50 பேரோட ஜோதிடத்தோட கையெழுத்தை வாங்கி நம்ம வந்து ஒரு நல்ல ஆலோசனை பண்ணி அழகான ஒரு விஷயத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த அகில உலக மகளிருங்கிற ஒரு இதை தமிழ்நாடுன்னு வாங்கி நான் தான் முதல்ல வந்து எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அங்கீகாரமாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன். அதே போல் இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளார நம்மளுடைய ஜோதிட உலகம் இப்போ வெளியே தெரியுது, அது ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பறிக்கப்பட்டது. ஆனாலும் இனிமே பறிக்கப்படாம அது ஒரு அங்கீகாரமான பரிமாண வளர்ச்சியை கொண்டு எல்லாருமே பயன்படணும், அதுக்கு கீழே எல்லாரும் வரணும், எல்லாருமே சைன் பண்ணலாம், ஒரு நமக்கான கோரிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம். வீடு இல்லாதவங்களுக்கு, வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கு, இதில் எத்தனை கிளைகள் இருக்குது, அதெல்லாம் எல்லாருக்கும் நமக்கு சரிங்க இந்த இந்த இதுக்கு போனோம்னா இலாக்காவுக்கு போனால் அந்த இது நமக்கு அடையலாங்கிற எண்ணத்தை வந்து நிறைய நம்ம செய்யணுங்கிற எண்ண திட்டங்கள் எனக்கு அவங்களெல்லாம் சந்திச்சது வந்ததுக்கப்புறம் கிடச்சிச்சு. அப்போ இந்த அளவுக்கு நம்ம உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அப்போ ஒரு ஆசான், ஒரு குரு, ஒரு வேதம் படித்தவங்க, அதே போல் நம்ம ஒரு மாதம் படித்தா கூட நம்மளை ஒரு குருவாக மதிக்கக்கூடிய அளவுக்கு தரமாக நம்மளை வந்து செதுக்கி கொண்டு போகணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். சாதுக்களை ஏன் நம்ம விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா, அவங்க பல கோயில்களுக்கும் பல புண்ணியங்களையும் தேடக்கூடிய அமைப்பிலேயே அந்த சிந்தனையிலையும் அந்த செயல்பாடுலையும் அந்த சொல்லாக்கத்தில் இருப்பாங்க. ஒரு சிவாய நம ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த சாதுகளுக்கு அவ்வளவு புண்ணிய தன்மை இருக்கு. அப்ப யாத்திரையே நிறைய போவாங்க. போன மாசம் தாங்க, ஏன்னா நான் சித்தர்களோட இதுல எல்லாம் இருக்கேன், அதனால இந்த மாதிரி ஏழை எளியோர்களுக்கு நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்குமே. கோடீஸ்வரனையும் அரசியல்வாதியும் எல்லா சாதுக்களும் சாமியாரும் சந்திக்கவே கூடாதுங்கிற, அவங்களதான் இவங்க தேடி வரணும். இதை வந்து நான் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இவங்க தேடி போகும்போது, ஏங்க சாமி அங்கே போனீங்கன்னு நாங்கள் உடனே அடுத்த கால் போட்டு நான் கேட்குறேன், உங்களை தேடி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வரணும்னா அந்த அளவுக்கு நீங்களும் விழிப்பவரா, நம்ம நல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட 3 மணி 2 மணிக்குள்ள எழுந்திரிச்சு உட்காந்து நல்ல பிரார்த்தனை வைக்கணும், இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கணும், ஐஸ்வர்யம் ஆரோக்கியமா இருக்கணும். இதை வந்து அவங்க தான் தேடணும். சாமியார் வந்து நம்ம ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா இருக்கணும், 10 லேடிஸ் வந்து நமக்கு பணிவிட செய்யணும்னு வேண்டக்கூடாது. புரியுதுங்களா? இல்லத்தரசிகளுக்கும் இல்லறம் வாழ்வதற்கும் துறவரி இருக்கக்கூடிய அமைப்புல நம்ம போய் அவங்க கிட்ட நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டோம், இன்னுமே வயசாயிடுச்சுப்பா, உங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க, நானும் உங்க கூட அப்படி ஒரு மோட்சத்தை அடையிறேன், இறைவனுடைய அடி சேர்றது எப்படி அப்படின்னு கேட்டு பழகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தத்துவமா வந்துடணும். அதுதான் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் ஓப்பனா பேசணுங்கிறக்காக தான் இது மாதிரி நம்ம அனுபவத்தில் சொல்றது. 23ஆம் தேதி இந்த ஆஷாட நவராத்திரி விழா வருது. இப்போ இந்த மாதிரி நம்ம சென்னையை நோக்கி நிறைய யூடியூப் சேனல்லாம் போயிட்டு இருக்கனால வாராகி அம்மன் உடைய சேனலில் நம்ம பெரிய ஒரு நல்ல அழகான அறுபடை முருகனுடைய விழா வந்து கொண்டாடினாங்க. அதில் பிரபலியமான இருக்கக்கூடிய சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. அதில் வந்து நம்மளுடைய நான் வந்து இப்போ சனாதன சக்தி சங் பாரத் அப்படிங்கிற பொது செயலாளராக இருக்கேன்.
அதாவது தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதனால உங்களுடைய இயக்கத்தின் மூலம் அடியேனும் அந்த சேனலும் சேர்ந்து 23ஆம் தேதி வாராகி அம்பாளுடையதும் இப்போ அஷ்டலக்ஷ்மி அம்பாள் தாயாருடைய துர்க்கை அம்மன் இது மாதிரி அதாவது பால திரிபுர சுந்தரி அதே போல் அன்னபூரணி வாராகி அம்மன் இந்த 3 சக்தியோடைய சொரூபமாக ஒரு 5 சக்தி அம்மனை வச்சு ஒரு யாகம் காலையில் 6 மணிக்கெல்லாம் ஒரு யாகம் நல்ல ஒரு சுவாமியை வச்சு பண்ணி மீடியாவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸாக ஜோதிடர்களுக்கு பேசுகிறதுக்கும் பொழுதுக்குமேங்க மத்தியானம் சாயந்தரம் வரையுமே கொண்டு போயிடலான்ட்டு ஒரு இடமும் அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். அப்போ அது வந்து கம்மிங் 23ங்க சார். நல்ல நல்ல நம்மளுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அங்கே நம்ம ஆஷாட நவராத்திரின்னா என்ன, ஒவ்வொரு நாளும் ஆகம விதிப்படி அந்த நவராத்திரி குழுவாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு அம்பாளுக்கு என்ன விசேஷ அமைப்புகள் நம்ம கொடுக்குறோம், அதனால் என்ன பயனடைவோம். இப்போ சொன்னார் முளைப்பாரி வந்து போடுறதில்ல, இந்த ஆடி 18க்கு நம்ம எல்லாம் ஐதீகமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மதத்தினர் போடுவாங்க, இனத்தவர் போடுவாங்க, போடாமல் இருப்போம். அதில் எது நம்ம செழிப்பாக வந்து இந்த பிரபஞ்சத்துடைய காற்று நம்ம ஊற்றக்கூடிய நீர் அந்த சாணி எரு எல்லாமே வந்து தான் அது உள்வாங்கி வளருது. அந்த 18 நாள் 9 நாள் வளர்ச்சியில் எந்த தானியம் நவதானியத்தில் உயர்ந்து அழகாக வாடாமல் இருக்குதோ அதுதான் இந்த ஆண்டு வந்து விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இதுவெல்லாம் சக்தியோட சொரூபமாக நமக்கு வந்து பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் வந்து முளைப்பாரி ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி போடுவோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம் எப்படி எப்படியெல்லாம் பண்ணலான்னு. அப்போ எல்லாருமே கலந்துக்கணும். நிறைய வந்து ஒரு மேடையில் நிறையா இது கொஞ்சம் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் எல்லாமே பேசிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கான பாதைக்கு இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி பிறக்குதோ அதை அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இந்த ஆண்டு எல்லா ஜோதிடரும் நல்லா வளரணும், நிறைய விஷயங்களை கொண்டு போகணும், நிறைய விஷயங்களை சொல்லணும், ஆராய்ச்சி தன்மையில் இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு இப்போ நேற்று வந்து 3 விஷயம் நடந்திருக்கு குழந்தைங்களுக்கானது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுங்க சார். எதனால நடந்துச்சு, பள்ளியில் ஒரு பாலியல் இது, அப்புறம் ஒரு வேனு குழந்தைய எடுக்கும் பொழுது ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு 2 வயது குழந்தை. அப்புறம் 15-20 பேர் வந்து விஷம் அந்த இதை சாப்பாடுல இதாச்சு. அப்போ நேற்று மட்டும் அப்போ அன்றாட நம்ம நியூஸ் பார்க்கணும், எல்லா பன்முகத்துறையையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜோதிடத்துறை மட்டுமே நம்ம நினைக்கல, அந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற மக்களிடையே நடக்கிற அத்தனை விஷயமும் ஏன் எதற்காக எதனால நடக்கும் இனிமே ஏன் வருது. இப்போ கரூர் வந்து அந்த விபத்து நடந்த 41 பேர் கூட ஏன் முன்னாடி சொல்லல என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. அப்போ நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸு எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆட்சிக்கு வர்றது யாருன்னா அந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு விஷயமாவே நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத இன்னும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த மீடியா மூலியமாக நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருமே நமக்கு வந்து நிறைய ஏழை எளிய பெண்களுக்கு வந்து நம்ம வந்து பொருள் உதவி கொடுக்கறது, நம்ம வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை மனையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு வருமானத்தை கொடுக்கறது, ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸு மரியாதை கொடுக்கறது. இப்போ மரியாதை வந்து ரொம்ப வந்து நமக்கு நாமே கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அந்த பின்புறமாக நம்ம பேசக்கூடிய அமைப்பில் புதனும் சனி வீணாக போயிடும். பின்புறமாக பேசக்கூடிய புறம் பேசுறது எதுங்க மெயினா இந்த 2 கிரகம்தான். அப்போ அது என்ன ஆகும், அதனால சந்திரன்களை உங்களுடைய மனசும் பாதிச்சிடும், நீங்கள் வெளியே முகமும் காட்ட முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா அந்த 2 விஷயம் வந்து சந்திரனுக்கு தான் உண்டு, வளர்பிறை தேய்பிறை. அப்போ என்ன ஆகும், அப்போதைக்கு நமக்கு நல்லதாக இருக்கிற மாதிரி ஒரு வளர்ச்சியை காட்டும், அது அப்படியே பின்னாடி பேக் தள்ளி தேய்பிறையாக கொண்டு போயிடும். அப்போ அவங்க காணாமல் போயிடுறதுக்கு காரணமே அதுதான். எல்லாமே 9 கிரகத்துடைய அமைப்பு தான். ஒவ்வொருத்தரும் நல்ல தலைப்பை யோசிச்சு வச்சுக்கோங்க, நல்ல விஷயங்களை கொடுங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸான ஒரு சேனல் இது. அழகாக வந்து நிறைய கால்ஸ் வருது, நாங்கள் நிறைய ஜோதிடர்களை வளர்த்து விட்ருக்கு, நிறைய ஜோதிடர்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே சேனல் அப்படின்னு நம்மளுடைய ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவியை சொல்லலாம். அதனால் உங்களுடைய பெயர் நாமம் உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே சொல்லுங்கள். அடியேன் சிவவாக்கு ஜோதிடர் கோவையிலேருந்து 9385911501. அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.